யோ என்னடா 10 நிமிஷம் பீடி குடியா? பீடியா? சேச்சே, இந்த மாதிரி பெரிய மனுஷனுங்க இந்த மாதிரி வெத்தலா கடையே வைக்க கூடாது. பெரியவன் சின்னவங்கிற மரியாதையே கிடையாது. ஏண்டா பீடி உனக்கா உங்க அப்பனுக்கா? யார் கண்டா உனக்கு இல்லையா? காசு வாங்கிட்டு பீடியை குடியா? தப்பு தப்பா. பிறக்கும் போதே பீடியோட பிறந்திருப்பான் போல இருக்கு. ஆனா பையன் காட்டமா பேசுறான். இந்த வயசுலயே பீடியை குடிக்கிறான். என் வயசுல நாடியத்தான் பிடிக்கணும். வாடி உள்ள. ஏங்க, நம்ம ஊரு பொம்பளைங்க உங்களுக்கு கொடுக்கிற மரியாதையே தனிதாங்க. பாத்தீங்களா, இதுவும் ஒரு வகை மரியாதை தான். ஐயோ, அங்க பாருங்களேன். அழகு, எங்க போற? செட்டியார் கடைக்கு சக்கரை வாங்க போறேன். நில்ல. டேய், பழம் குடுறா. நம்ம தோட்டத்து பழம் சாப்பிட்டு பாரு. உனக்கு ரொம்ப 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 நல்ல மனசு. நம்ம ஐயா பொம்பளைங்கன்னா அப்படித்தான். வரேன். வர்றேன்ட்டு போறாளே, வருவாளா? வருவாங்க. உங்க வலையில சிக்காதுதான். எங்க வருவா? மில்லுக்கா தோட்டத்துக்கா? எதுக்குங்க சந்தேகம்? நீங்க மில்லுல இருங்க, நான் தோட்டத்துல கவனிச்சுக்கிறேன். ஏண்டி இவ்வளவு நேரம்? சாமியை ஒரு தடவை சுத்தினாலே போதும், கும்பிட்ட மாதிரிதான். நீ என்னவோ சுத்தல சுத்திக்கிட்டு இருக்கிறிய. இத பாருங்க, ஒரு கை சாதம் சாப்பிட்ட உடனே சாப்பிட்டாச்சுன்னு எழுந்திருச்சிரோமா. வயிறு நிறைஞ்சி திருப்தியான பிறகுதானே எழுந்திருக்கிறோம். அது என்னமோங்க, கோயிலுக்குள்ள போனோன்னு நான் என்னையே மறந்துடுறேன். கோயிலுக்குள்ள போன உடனே ஒன்ன மறந்துடுற, வீட்டுக்குள்ள போன உடனே என்னையவே மறந்துடுற. பாருங்க, தோட்டத்துக்கு போறதானே சொன்னீங்க, அப்ப எங்க நின்னுக்கிட்டு போக வேண்டியதானே? உப்பு போட்டு தானே சாப்பிடுறீங்க. போங்க வாங்க. யோ, ஹை, அழகா, வா 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 வா. இரு, கைய நீட்டு. நல்லா இருக்கு. ஏயா, உனக்கு ரேகை பார்க்க தெரியுமா? எனக்கு தெரியாத ரேகையா? அச்ச ரேகை, தீர்க்க ரேகை, பூமத்திய ரேகை, எல்லா ரேகையும் எனக்கு தெரியும். யோ 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 யோ, எனக்கு பார்த்து சொல்லியா? என்னையா ரேகை பாக்குறேன். கரையா பாரியா? நீ ஏன் அப்படி பாக்குற? நல்லா இருக்கே. இதெல்லாம் தங்கமா? தங்கம்னா எல்லாம் என்னால வந்தது. என்ன சொன்ன? எல்லாம் உண்மையில வந்ததா? இதெல்லாம் எங்க அம்மா வீட்டுல போட்டது. திறந்த வீட்டை விட்டு கொடுக்க மாட்டாளா? அது யாரு இல்லன்னு பின்ன ஏன் எல்லாம் உண்மையில வந்ததுன்னு அளந்த பாரு. 40 பவுனுக்கு நகை போட்டாதான் உன் கழுத்துல நான் தாலி கட்டுவேன்னு உங்க அப்பா கிட்ட சொன்னேன். நான் கேட்டுக்கிட்டேன், நீ போட்டுக்கிட்ட. காரணம் நான் தானே. இல்லைன்னா மூக்குத்தி அம்மனும் போட்டுக்கிட்டு வெறுங்கைய வீசிட்டு வந்திருப்பிய. அம்மா திட்டுவாங்க. சர்க்கரை குடியா? இரு, கட்டியே வச்சிருக்கேன். வரையா? அப்பப்பா, கடையை வீடு ஒன்னா இருந்தா உபத்திரவம் தான். 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து எட்டி எட்டி பாக்குறா. காரணம் கேட்டா, உங்களை பார்க்காம 10 நிமிஷம் கூட என்னால இருக்க முடியலையே. இப்படி சொல்றா. இருக்கிறத தானே சொல்றேன். என்ன, நான் தான் பக்கத்துல இருக்கிறேனே. பிச்சை, இந்த வருஷம் வெள்ளாமையே சரியில்லை. ஏன்னா நெல்லா விதைச்சேன், பாதி புல்லா முளைச்சிருக்கு. போற போக்கல ஒரு காப்பி தண்ணி சாப்பிட்டு போலாமே. என்னடா இடிக்கிற? பிச்சை, ஒதுங்கிக்க ஒதுங்கிக்க. கல்லு கிடக்குது, கீழே பார்த்து வரக்கூடாது. அண்ணாசி, நல்ல வேலை. நான் தான் புரிச்சுக்கிட்டேனே. பாவாடையை இப்படி கட்டினா தடிக்கு கீழே தான் விழணும். என்னென்ன பொழைக்கிட்டீங்க? முட்டாள், முத்தம் கொடுக்கறேன்டா. கல்லையா? கல்லா இது? அவளை தொடறதுக்கே இதானடா காரணம். அது ஒண்ணும் இல்ல, ஊருக்கு போயிருந்தப்ப ஓடிட்டா. என்ன அது? சோளம். யோ, கண்ணுல கொள்ளி கட்டி தான் வைக்கணும்.
காசை வாங்கிக்கிட்டு சோரத்தை உடைச்சு கொடு. நாங்க ம். இல்லடா. ஏம்மா, ம்? நானும் பாக்குற சனிக்கிழமையே வர்றியே. சனிக்கிழமை எங்க ஊர் மில்லு வேலை செய்யாது. ஆண்டாளு, இன்னைக்கு சந்தையில எங்க பார்த்தாலும் ஒரே பூமயம். உடனே உன் நினப்பு வந்துச்சு, பூவோட வந்திருக்கேன். இந்தா. என்னடி பூங்கிற? பூவை பார்த்து பின்ன பூன்னு தான் சொல்லுவாங்க. சலிச்சுக்கார. அம்மா, என்னம்மா? அடிபட்டுடுச்சு. ஐயோ. ஐயோ. அம்மா, எங்க? இங்க. இத பாருங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அம்மனுக்கு விரதம். பேசாம எங்க? திங்கக்கிழமை பிள்ளையாருக்கு, செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு, புதன்கிழமை சிவனுக்கு, வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு, சனிக்கிழமை வெங்கடாதலபதிக்கு. ஏண்டி என்னை இப்படி தவிக்க விடு? இத பாருங்க, இந்த விரத விஷயத்துல தலையிட்டீங்க, அப்புறம் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். இத வேற சொல்லி பயமுறுத்துறா. எங்க அப்பா எனக்கு சன்னாசின்னு பேர் வச்சதை விட சன்னியாசின்னே பேர் வச்சிருக்கலாம். பூசாரி மகளை கட்டினது தப்புதான். ம். வர வர இந்த ஊர்ல கொஞ்சம் கூட மரியாதையே இல்ல. டேசினி, என்னங்க 2 டீ போடுறேன். இந்தாங்க. டீல சீனியே இல்லங்க. அவன் தான் பேர்ல வச்சிருக்கானே சீனின்னு. கிளாஸ்ல எல்லாம் போட மாட்டான். சீனிய அதிகமா சாப்பிட்டா சக்கரை வியாதி வந்துடுங்க. டாக்டரா இருக்க வேண்டியவர் பாவம் கிராமத்துல வந்து டீ அடிக்கிறாரு. கெட்டு போச்சுங்க. அப்புறம் என்ன அதை குடிக்கிற? ஊரு கெட்டு போச்சுங்க. வணக்கம். வணக்கங்க. சீனி ஒரு டீ போடுப்பா. சீனி இல்லாத டீ வேணா இவன் போடுவான். ஏங்க, நம்ம ஊர்ல போலீஸ் நடமாட்டம் இருக்க, என்ன விஷயங்க? அது தெரியல. அதுங்களா, நம்ம பக்கத்து கிராமத்து தலைவெட்டி கருப்பன் பொண்ண யாரோ கழுத்தை நெரிச்சு கிணத்துல தள்ளிட்டாங்க. அத துப்பு தொலைக்க போலீஸ் நம்ம கிராமத்துக்கு வந்திருக்கு. அட பாவிங்களா, ஒரு வயசு வந்த பொண்ண கழுத்தை நெரிச்சு கிணத்துல தள்ளி இருக்கானுங்களே, எந்த படுவாரி பசங்கப்பா இப்படி செஞ்சது? அவன் விளங்கவே மாட்டானுங்க. ஏய், நான் தான் திட்டுறல்ல, நீ என்ன ஸ்பெஷலா? அடிங். அப்புறம் துப்பதான் கிடைச்சதா? கிடைக்கலைங்க. தப்பு பண்ணவன் என்னைக்காவது ஒரு நாள் மாட்டிக்கிடுவான். ஏண்டா, கிளி மாதிரி ஒரு சம்சாரம் இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒரு கூத்தியா வேணும்னு பெரியவங்க சொல்றாங்களே, அது ஏன்? அது பெரியவங்க தான் கேட்கணும். என்ன கேட்டா? இல்லடா, இந்த அழகு பொண்ண நான் ஏன் வச்சுக்க கூடாது? நான் ஒண்ணும் வேண்டான்னு சொல்லலையே. வயித்தறிச்சல கலப்பாத, வாய வச்சுக்கிட்டு சும்மா இரு. அதுக்கு ஒரு வழிய சொல்லுடா. ஏய், அண்ணே, அவளுக்கு பிடித்தமானது ஏதாவது நீங்க வாங்கி கொடுத்தா உங்களை ரொம்ப விரும்புவாங்க. என்ன வாங்கி கொடுக்கலாம்? ஒரு 10 முழம் பூ. சரி, ஜக்கம்பட்டி புடவை. தெரிஞ்சிருச்சு. என்னது? சங்கிலி. இன்னைக்கு தான் எடுத்து போட்டுக்கிட்டே வந்தேன், அதுக்குள்ள கழுத்துல கை வைக்கிறேடா பாவி. அண்டால நினைச்சா என் அடிவயிறுல கலங்குது. உங்களுக்கு ஆசை இருக்கு, ஆசை இருக்குது, ஆனா மனசு மட்டும் இல்லையே. அவளுக்கு மட்டும் மனசு வந்துருமா? எப்ப சன்னாசி, இந்த அழகு வாத்தியாரம் சைக்கிள்ல ஒன்னா போனாங்களே பாத்தியா? ஸ்கூல்ல 5 பேர்லாம் வாத்தியாரா இருக்காங்க. இதுல நீ யார சொல்ற? அதுல 4 பேர் கழுத்து பசங்க. புதுசா இளசா குழுமையா ஒருத்தன் வந்திருக்கானே. அப்படியா? ஏன்பா, அவன ரொம்ப நல்லவன்னு சொன்னாங்களே. இது வரைக்கும் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்காது, நல்லவா இருந்திருக்கான். இப்ப சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இந்த பாரு, இந்த ஆம்பளைகளை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? வயித்தறிச்சல கிளப்பாத, வாய வச்சுக்கிட்டு சும்மா இரு. என் மனசுல பதறது. இன்னும் உன் பொண்ணுமா நினைச்சு நீயே இப்படி பதற? பொண்ணு மாதிரின்னு ஏன் சொல்ற? பொண்டாட்டி மாதிரின்னு சொல்லு. உனக்கு வயசாயிடுச்சு, அதனால நான் வயசானவன் மாதிரி தெரியுது. என்னமோ அவன் கொடுத்து வச்சவன் சைக்கிள்ல ஏத்திக்கிட்டு போறான். நம்ம குடுப்பன பார்வையோட இருக்க. அப்போ உனக்கும் அவன் மேல ஒரு சபலம் போல் இருக்கு. அண்ணன், சபலம்ங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தமே ஆம்பளைங்கிறது தான். ஏண்டா புடிக்க சொன்னா ஒடிக்கிறீங்க? கைக்கே சிக்க மாட்டேங்குது. அச்சி கையெடுங்க. ஆமா,
ஏண்டா வர வர உடம்பு இழைச்சிருச்சல்ல? தினமும் தண்ணி போட்டா உடம்பு இலக்கித்தானுங்க செய்யும். இந்த உடம்ப பார்த்தே 1-2 தானா விழுகுது. எங்க விழுகுது? இந்த அழகு நம்ம வழிக்கே வரமாட்டேங்கிறாளே, அவளை நினைச்சா தூக்கமே வரமாட்டேங்குதே. ஏண்டா ஆண்டி, நேத்துக்கு நம்ம வயலுக்கு களை எடுக்க வந்திருந்தாங்களே, அதுல அந்த சிகப்பு புடவைக்காரி யாரா? பாக்குறதுக்கு புதுசா தெரிஞ்சது. அதுங்களா? கீழத்தெரு வீரனன் தங்கச்சி. ஓஹோ, டேய் சட்டை போடு. மேலப்பட்டியில கொடுத்திருந்தாங்க. அவன் புருஷனோட தகராறு பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். அதான் பார்வை ஒரு மாதிரியா இருந்தது. அதனாலதான் புருஷன் விரட்டி இருக்கான். சீக்கிரமா நம்ம வழிக்கு வந்துருங்க. நம்ம உங்க வழிக்கு வந்துருங்க. இந்த குசும்பு தானே. சங்கரே, வா 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 வா. போர் அடிச்சது, உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். பட்டணத்துல பழகிட்டு கிராமத்துல இருக்கிறது சங்கடமா தான் இருக்கும். உட்கார், சாப்பிடு. என்னது? நம்ம ஊர் சரக்கு, சுத்தமானது, அதுவும் நம்ம சொந்த தயாரிப்பு. சாப்பிடு. வேண்டாங்க, இது எனக்கு பழக்கம் இல்ல. பழக்கம் இல்லையா? பட்டணத்துல இருந்திருக்காங்க. பட்டணத்துல படிக்க தான் போனேன், குடிக்கிறதுக்கு இல்ல. இப்ப குடி. வேண்டாம், வம்பு பண்ணாதீங்க. என் பழக்கம் இல்லைங்க. நிறைய இருக்குப்பா. வேண்டாங்க, அப்பாவுக்கு தெரிஞ்சா தப்பா போயிடும். வாஸ்தவம் தான். இது எனக்கே பத்தாது. உனக்கு போர் அடிச்சது, என்ன பார்க்க வந்துட்டேன். எனக்கு போர் அடிச்சா நான் இதத்தான் பார்ப்பேன். ஆமா, இதுதான் பழக்கம் இல்ல. பொம்பளைங்க விஷயம் அதுவும் அப்படிதான். நான் யோகியா. நானும் யோகியன்தான், அழகில்லாத பொண்ணுங்க விஷயத்துல. ஆமா, ஒரு பொண்ண கூட நீ தலை நிமிர்ந்து பார்க்க மாட்ட. அப்படி இல்ல, அழகுக்கு நான் அடிமை. நான் மட்டும் சாப்பிடுறது என்னவோ போல இருக்கு. இந்த இதுலயாவது கொஞ்சம் கைய வை. இந்த பக்கவாத்தியம் இல்லாம நான் தண்ணி கச்சேரி ஆரம்பிக்கிறதே இல்லை. குடிக்கிறதுனா என்ன? அறிவை கொஞ்சம் குறைச்சிக்கிறது. அப்படி குறைச்சுக்கிட்டா ஒரு தள்ளாட்டம், அதுல ஒரு கொண்டாட்டம், அவ்வளவுதான். என்ன எது எடுத்தாலும் வேண்டாம் வேண்டாங்கிற? நான் என்ன பம்பா பண்றேன்? அன்பா தானே சொல்றேன். பார், எதா இருந்தாலும் கேட்டு சாப்பிடணும். கடைய பார்த்தா ஏதாவது ஒண்ணு சாப்பிடணும். அது என் பழக்கம். என்ன அடுப்பு அடுப்பு ஏண்டா இவ்வளவு சூடா இருக்கு? இதெல்லாம் உள்ள எடுத்து வைங்கடா. சோடா போடா. டேய், தம்பிக்கு ஒரு சோடா ஓட. இங்க பார், பால் சாப்பிடுற வயசா இருக்கு. ஊரை அக்கிரமம் பண்றதுக்குன்னே இதுங்க எல்லாம் பிறந்திருக்குதுங்க. லொல்லு. என்னங்க? லொல்லு. ஓஹோ, இந்தாங்க சோடா. சாப்பிட. என்ன பால் கேக்குறான். நீ லொல்லா? இவனுக்கு ஒரு லொல்லு கொடு. அந்த பொண்ணே பாக்குறாங்களே, என்ன நினைச்சு பாக்குறாங்க? நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவளுக்கு யாரும் துணையா இல்ல. வயசு பொண்ணு தனியா இருக்கிறது நல்லது இல்ல. அவளுக்கு துணையா இருக்கிறதுக்காகவே நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். கல்யாணமா? அந்த நினைப்பெல்லாம் எனக்கு இல்ல. பொண்டாட்டி விரதம் இருந்து நெருங்க விட மாட்டேங்கிறா. அதனால இவளை வப்பாட்டியா வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். என் நினைப்பெல்லாம் அவளோட வாழணுங்கிறதா. நான் அவளை மனமாற காதலிக்கிறேன். காதலா? எனக்கு என்ன பைத்தியமா? கொஞ்ச நேரம் அவளோட அவ்வளவுதான். அழகு என் முகத்துல சேத்த பூசிட்டு போயிட்டாளடா. முதல்ல சில மாடுங்க மிரளத்தான் செய்யும். அத பார்த்துதான் நீங்க மிரண்டீங்க. அவ விலைக்கு போக போக
எனக்கு வேகமும் தாகமும் ஜாஸ்தி ஆகுது. யார் மா வர்றாருங்க? அவன் ஏண்டாக்கி வர்றான்? வராருங்க. வாப்பா. என்ன சங்கர் ஒரு மாதிரியா இருக்க? மனசு சரியில்லை. உனக்குமா? நம்ம சரக்கு ஒரு கிளாஸ் போடுங்க, எல்லாம் சரியாயிடும். சும்மாரா சொறி பயல. பல விவகாரங்கள்ல தலையிட்டு எனக்கு தான் மனசு சரியில்லை. உனக்கு என்ன? வீட்டுல எனக்கு பெண் பாக்குறாங்க. என்னங்க சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல இப்படி சஞ்சலப்படுறீங்க? சும்மாரா முந்திரி கொட்டை. சங்கரா, விஷயத்தை கொஞ்சம் விளக்கமா சொல்லு. நான் ஒரு பெண்ணை மனமாற காதலிக்கிறேன். அதானே, பட்டணத்தில் இருந்த புள்ள காதல் இல்லைன்னா வாழ்க்கை சுகப்படாத. அந்த பொண்ணை கட்டிக்கிறதுக்கு உங்க அப்பா அம்மா சம்மதிக்க மாட்டாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு குழம்பிக்கிட்டு இருக்க இல்லையா? ஆமாங்க, நான் சொல்ல வந்ததை நீங்களே சொல்லிட்டீங்க. டவுன்ல ரிஜிஸ்டர் ஆபீஸ் இருக்கே, எதுக்கு? உன்ன மாதிரி ஏசுகளுக்காகத்தான். நீங்க சொல்றது சரிதான். பெத்தவங்க பெத்தவங்க என்ன செய்வாங்க? 3 மாசத்துக்கு ஒரே கோவமா இருப்பாங்க. அப்புறம் கோவம் தீந்து போயிடும். அந்த குடும்பத்துக்கு ஒரே வாரிசு நீதான். உன்னை ஒதுக்க முடியுமா? துணிச்சலா ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு போய் கல்யாணத்தை முடிச்சிரு. நீங்க சொல்றது கரெக்ட். அப்படியே செய்யறேன். சங்கரே, பொண்ணு யாருன்னு சொல்லலையே. நம்ம அழகு. நீங்க கடிச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறத அவன் கட்டிக்க போறானே. அவனுக்கு கிடைக்க போறது அணில் கடிச்ச பழம் தாண்டா. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.